வணக்கம். ஒருத்தரை திட்டமிட்டு வேணுமென்றே பைத்தியக்காரரா ஆக்குறதுக்காகவே ஒரு தனி இண்டஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? இன்னைக்கு நாம கேங் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு நிழல் உலகத்தை பத்தியும் அதுக்குள்ள இருந்தே வந்ததா சொல்லப்படுற ஒருத்தரோட பகீர் ரகசியங்களை பத்தியும் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வரியே போதும் அவங்களோட முழு நோக்கத்தையும் புரிஞ்சுக்க. இது சும்மா ஒருத்தரை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, ஒருத்தரோட மனநிலையையே, அவங்களோட சுய புத்தியையே அவங்களுக்கு எதிரா ஒரு ஆயுதமா மாத்துறது. இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் மையம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர மன ரீதியா சிதைக்கிறதுங்கிறத ஒரு வேலையா, ஒரு சர்வீஸா செய்ய முடியுமா? இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முடியும், அதுவும் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லுது. சரி, முதலேந்தே வருவோம். இது என்ன மாதிரி ஒரு தொழில்? யார் இதெல்லாம் நடத்துறாங்க? தன்னை ஒரு இன்சைடர்னு சொல்லிக்கிற அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இது அரசாங்கத்தோட பார்வையிலேருந்து தள்ளி மறைமுகமா இயங்குற ஒரு பிரைவேட் உளவுத்துறைங்கிறாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. அவங்க இதை சும்மா ஃபாலோ பண்றதுன்னு சொல்லல, டொமெஸ்டிக் எஸ்பியனாஜ், அதாவது உள்நாட்டு உளவுன்னு ஒரு ஃபார்மலான பேரை பயன்படுத்துறாங்க. ஏன்னா இது அவங்க செய்யற வேலைக்கே ஒரு சட்டப்பூர்வமான முகமுடிய கொடுக்குது. சரி, இவங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னு பாத்தீங்கனாலே இதோட சீரியஸ்னஸ் புரியும். அரசாங்கங்கள், பெரிய பெரிய செல்வாக்குள்ள ஆட்கள், கோடீஸ்வரர்கள். அதாவது உங்ககிட்ட அதிகாரமும் பணமும் இருந்தா ஒருத்தரோட உண்மையே மொத்தமா அழிச்சிடலாம். ஓகே, அவங்க இதை எப்படி செய்யறாங்க? ஒருத்தர் மேல கைய கூட வைக்காம மனசளவுல எப்படி ஒருத்தரை உடைக்க முடியும்? இங்கதான் தற்செயல் நிகழ்வுகளின் கலைன்னு ஒண்ணு உள்ள வருது. அவங்களோட மெயின் டெக்னிக்கே இதுதான். டார்கெட்டுக்கு மட்டும் அது திட்டமிட்டு நடக்குதுன்னு தெரியும். ஆனா வெளியில இருந்து பார்க்குற யாருக்குமே அது ஒரு சாதாரண கோயின்சிடன்ஸ் மாதிரிலாம் தெரியும். இதுதான் ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமா தனிமைப்படுத்தி அவங்க மேலேயே அவங்களுக்கு சந்தேகத்தை வர வைக்கும். இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில டார்கெட் எப்படி இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க? அதுக்கு தான் இந்த கோல்டு ஃபிங்கர் ரூலை பத்தி அந்த இன்சைடர் சொல்றாரு. ஒரு தடவை நடந்தா ஓகே, தற்செயலுன்னு விட்டுடலாம். ரெண்டாவது தடவை அதுவும் கோயின்சிடன்ஸா இருக்கலாம். ஆனா மூணாவது தடவையும் அதே மாதிரி நடந்தா அப்போ அது எதிரியோட வேலைன்னு உறப்பா முடிவு பண்ணிடலாம். அவங்களோட டூல்ஸ் பாத்தீங்கன்னா அதுல பழைய டெக்னிக்ஸும் இருக்கு, புது டெக்னாலஜியும் இருக்கு. சும்மா ஆள் வச்சு ஃபாலோ பண்றதுல இருந்து கம்ப்யூட்டர் ஹேக்கிங் வரைக்கும் போகுது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க நேர்ல போய் மாட்டிக்கிறத விட தூரத்துல இருந்து கண்காணிக்கிறது தான் விரும்புறாங்க. ஏன்னா ரிஸ்க் கம்மி இல்ல. இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் கேமோட ரெண்டு பக்கத்துலயும் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் குறிவைக்கப்படுறவங்க, அதாவது டார்கெட்ஸ். இன்னொரு பக்கம் இந்த வேலையை செய்யறவங்க, அதாவது ஸ்டாக்கர்ஸ். இவங்க யாரு, எங்க இருந்து வராங்க? இந்த டேபிள்ல பாருங்க, ரெண்டு தரப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அழகா காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக டார்கெட் செய்யப்படுறவங்க, இன்னொரு பக்கம் நல்ல சம்பளத்துக்காக மனசாட்சியை அடகு வச்சுட்டு இந்த வேலையை செய்யற சாதாரண ஆட்கள். ஆனா இந்த வேலையோட ஒரு கொடூரமான விளைவு என்ன தெரியுமா? நாளாக நாளாக அவங்களுக்குள்ள இருக்கிற இரக்க குணம் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடுமா. இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டார்கெட்னு நினைக்கிறீங்க? மனதைரியம் உள்ளவங்களா? இல்லவே இல்ல. யார் எதையுமே பெருசா கண்டுக்காம, ஓ இதுவும் ஒரு கோயின்சிடன்ஸ் தான் போய்கிட்டே இருக்காங்களோ அவங்கள தான் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றாங்களே, அவங்களோட கடைசி நோக்கம் என்ன? ஒருத்தரை அடிக்கிறதில்ல, காயப்படுத்துறதில்ல. விஷயம் அதில்ல. விஷயம் தடவல பத்தினது. உண்மையான டார்கெட் என்னன்னா, ஒருத்தரோட நம்பகத்தன்மையை முழுசா அழிச்சு அவங்க என்ன சொன்னாலும் இந்த உலகம் நம்பாத ஒரு நிலைக்கு கொண்டு வரது தான். அவங்களோட முதல் நோக்கம் அந்த தகவலை இல்லாம ஆக்குறது. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய அரசாங்க ரகசியமோ இல்ல ஒரு பெரிய ஆளோட தப்புக்கு ஆதாரமோ இருக்கலாம். இப்போ அந்த தகவலை அழிக்கிறத விட அந்த தகவலை சொல்ற நபரே இல்லாம ஆக்குறது ரொம்ப சுலபம் இல்லையா? அதுக்காக தான் டார்கெட்டை மனசளவுல உடைக்கிறாங்க. சில சமயம் அந்த நபர் உண்மையாவே மனசு உடைஞ்சு போயிடலாம். இல்லைன்னா அவர் அப்படி உடைஞ்சு போன மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணா கூட போதும். ரெண்டோட விளைவும் ஒண்ணுதான். கடைசில என்ன ஆகும்? அந்த நபருக்கு பைத்தியம்னு ஒரு பட்டம் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பெரிய உண்மையை சொன்னாலும், ஓ ஒரு மென்டல் பேஷண்ட் உளர்றான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அவ்வளோதான், ரகசியம் பத்திரமாயிடும், கேம் ஓவர், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன் இந்த சைக்காலஜிக்கல் அட்டாக் இவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு? இந்த கோட் அதை அழகா சொல்லுது. மனுஷங்க நம்மள கொன்னுடுவாங்க இல்ல கடத்திடுவாங்கன்னு கூட யோசிப்பாங்க. ஆனா நம்மள பைத்தியக்காரனா மாத்திடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பலருக்கு அது சாகிறத விட ஒரு கொடுமையான விஷயம். சரி, இந்த மாதிரி ஒரு ஜாலத்துல மாத்திக்கிட்டா இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இதிலிருந்து வெளியே வர முடியாதா? நம்மளோட இந்த கடைசி பகுதியில இதிலிருந்து தப்பிக்க அந்த இன்சைடர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்பவே ஆச்சரியமான அட்வைஸ் வருது. நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதோ, கோவப்படுறதோ, இல்ல அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றதோ, இது எதுவுமே வேலைக்காகதான். ஏன்னா நீங்க ரியாக்ட் பண்ணணும் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்கள டயர்டாக்க ஒரே வழி எந்த ஒரு எமோஷனையும் காட்டாம இருக்கிறது தான்.
உங்க ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு பெட்ரோல் மாதிரி அந்த சப்ளையை கட் பண்ணணும். கடைசியா அந்த இன்சைடர் ஒரு கசப்பான உண்மையை சொல்றாரு. அவங்களால ஒரு புத்தரை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள யாருமே புத்தர் இல்ல. உண்மையான மன அமைதி இருந்தாதான் தப்பிக்க முடியும். ஆனா மனுஷங்களுக்கு அது கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் இல்லையா? இப்போ நம்ம இந்த முழு அலசலையும் ஒரு ஆழமான கேள்வியோட முடிக்கலாம். ஒரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சாலே உங்கள பைத்தியம்னு முத்திரை குத்திட்டா அப்புறம் எப்படி அந்த விஷயத்த பத்தி வெளியில பேசுறது, எப்படி மத்தவங்கள நம்ப வைக்கிறது? இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். இது இந்த சோர் சொல்ற ஒரு பெரிய முரண்பாடு.